அது ஆகாத சகனமாட்சியடி தங்கனி போக கூடாது. மொத்த கட்டு வருகிறது. ஆமா, விறகு வெட்டி எதிரே வந்த விபரீதனை ஏற்றுட்டோம். ஆமா, போக வேண்டாம் சுவாமி. அவன் வியாபாரம் செய்து குடும்பத்தை காப்பாற்ற அவன் போகிறான். எந்த விமரனை அருடையாய் எந்த விபரீதம் எந்த பிரச்சனை அப்படியா ஆகட்டும். அந்த எண்ணெய் என்பதும் ஆகாத சகனமாகப்பட்டது. அந்த சகனத்தை மீறி நீ போக கூடாது. எண்ணெய் கூட கொண்டு வருகிறான் ஆகப்பட்டவன். ஆமா, அதுவும் அவன் செய்யக்கூடிய தொழில். ஆமா, அவன் விட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்ற அவனுக்கு எவ்வளவு கஷ்டமோ அவன் செய்யக்கூடிய வியாபாரம் அது. எண்ணெய் குடம் எதிரே வந்தால் ஈஸ்வரனுடைய அருள் இடரேத நேராது சுவாமி புறப்படுகிறது. அப்படியா ஆகட்டும். அடி வருமாடி வருமாடி ஒரு சாரை பாம்பாகப்பட்டது குறுக்கே போகிறது. பலம் இருந்து இடப்புறம் போகிறது. இது ஆகாத சகனம் நிலத்தை நீ போக கூடாது. ஆண்டவர் படைப்பு வாயில்லா காலட ஜீவராசியில் பறக்கக்கூடிய பச்சைகள் ஊர்வலன் இந்த வழியில் சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் ஐந்து. அந்த சாரப்பாம்புக்கு ஏதாவது பூச்சி புழு கிடைக்குமோ, நம்முடைய வயிற்றுக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமோ, சாரப்பாம்பு போகின்றது. அதனால மட்டையை கண்டாலும் மட்டை போக வேண்டாம் இருக்கிறீங்க. ஆமா, சதாசிவனுடைய அருளினாலே நீங்க எந்த சஞ்சலமும் ஏறாது. நீ எத்தனை முறை உரைத்தாலும் என் தாய் வீட்டுக்கு என் அண்ணன் வீட்டுக்கு நான் போய் தாங்குவேன். தேவி,
எத்தனை சொன்னாலும் நான் தாய் வீடுதான் போய் வருவேன் என்று கட்டாயமா போய் வர சொல்கிறார். ஆனால் ஒன்று கேட்க சொல்கிறேன், உனக்காட்சியுடைய மக்களுக்கு ஆட்சி அங்கு ஏதாவது நடந்தது உண்டான என்ன செய்ய தெரியுமா? உன்னை வண்டா இந்த கானகத்தில் 7 மக்கள் நான் புறப்பட்டு வருகிறேன் சாமி, என்னை வழியை கூட்டி அனுப்புங்கள் என்று உரைக்கிறார். உனக்காட்சியினுடைய மக்களுக்காட்சி ஏதாவது நடந்தது உண்டா? நான் வண்டா உருவெடுத்து கொண்டு வால் எடுத்து வெட்டுவேன், ஈயா உருவெடுத்து வந்து இருட்டுண்டா வெட்டுவேன். போறியா? என்னமா இட்ட மன்னவரே, எனக்கு கொண்டு வந்த ராஜன் என்ன தேடிய ராஜா, காலத்தின் தோறும் பஞ்சத்தின் வறுமை, பசியின் குழுமை, மழை இல்லாத காரணம். அதற்கு தான் இது வரைக்கும் நான் தாய் வீட்டு மண் மறித்தது கிடையாது. நான் தாய் வீடு போனது கிடையாது. மக்களை எடுத்துக்கொண்டு பசி தீர்க்கி விட்டு மாதா வீடு போறேன். ஐயா, நான் தங்களை அழைத்து செல்வேன். மழை இல்லாத காரணத்தில் மன்னவர் நாட்டை விட்டு போய்விட்டார் என்று சொல்வார்கள். நான் வருவரை நாட்டை நீங்க தான் கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லித்தான் உங்களை விட்டு விட்டு பிள்ளைகள் அழைத்து போகின்றேன். வேறு வழி கிடையாது சாமி, உங்களை விட்டு நான் போகின்றேன். ஒரு நாள் தன்னை விட்டு பிரிந்தது கிடையாது. தாலி கட்டி நான் முதலாக தாய் வீடு போனதில்லை. அதனால நான் தாய் வீடு போறேன். ஐயா போறேன். போறியா? போ. போறியா? போ. போறியா? போ. மகனே ஞானசேகரா, அம்மா எப்படி விட்ட தந்தை இடத்துல கெஞ்சி மன்றாடி கை விழுந்து அழுது புலம்பி விடை வாங்கிவிட்டு, அதனால நான் பெற்ற செல்வங்களே, நான் பெற்ற மக்கமார்களே, நான் வளர்த்த சீரளமான போகிற மக்கனே, நீங்கள் வாங்கடா என் மக்களே. மக்கமானது வரைக்கும் நான் அழைச்சிட்டு போறது கிடையாது. இந்த அரண்மனை கோட்டைக்குள்ள நான் வச்சு வளர்க்கிறேன். நீங்க அழைச்சிட்டு போகலாம் கேட்கிறீங்கன்னே, உன் பாட்டி வீடு தந்தை சரி.
வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. எங்க பாட்டி தாத்தாவெல்லாம் இருப்பாங்கம்மா, எங்களை குத்திக்கு கொஞ்சுவாங்களாம்மா. எத்தனை பாட்டி இருப்பாங்கம்மா? சின்ன பாட்டி பெரிய பாட்டி எத்தனை மாமா இருப்பாங்கம்மா? உங்க 7 பேருக்கு அம்மா கூப்பிடுறது நான் இருக்கிறேன். நான் போய் அம்மா கூப்பிடுறது தாய் கிடையாது, பாட்டி கிடையாது. அதனால உங்க மாமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உங்களுக்கு தேவையான வாங்கி கொடுத்துக்கு பசி எல்லாம் ஆத்துறேன். அதனால அந்த பிள்ளை வரைக்கலாம் வனமாகப்படுத்தி மரம் செடி கொடி மலை மந்தாரப்படி சொல்லக்கூடிய காடு முதல் ஆகிறது கண்ணே மிருகங்களுக்கு காவடியாகப்பட்டது. சிங்கப்படி வாழ வரும், விருத்தைகள் ஓடு வரும், கரடி போய் வாழ் வரும், காட்டு போகுவன மறக்கிறது. அதை ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிருக்கு. சரிம்மா. பிடிச்சிருக்கியா? ஆமா. நீங்க எப்படி வரல? எப்படிம்மா? நீங்க அடுக்கு பாட்டியா மிருகங்கள் வாழக்கூடிய காடா இருக்குது. ஒரு சிங்கம் கர்ஜி போடுறது. அதனால கை பிடிச்சு பொறிக்குது. நைட் சாப்பிடலையா? அம்மா பசிக்குதுமா. ஐயோ என்னை பெத்த தாயே எங்கம்மா இருக்குன்னு எனக்கு அறுவரை கிடைச்சிருக்க கூடாதா? பெற்றவர் ஆண்மகனை பெற்றிருக்க கூடாதா? நான் 7 பிள்ளையை பெற்று நான் தாய் வீட்டு கிடைச்சி வரும்போது என் மக்கமார் பசிக்குதுன்றாங்களே. போற நாள் வீடு இருந்தா தாயே நல்ல தங்க 7 பிள்ளைகள் அழைச்சிருக்குதுன்னு சாதாரண பழைய கஞ்சிருந்து ஊத்துன்னு கேட்பேன். இந்த அடவின கழகத்தில் என்னடா பெற்றவர்கள் பத்தி எழுதின அங்கமெல்லாம் பண்றது. என் மக்கமாருக்கு தேனாமிருதம் பாதாமிருதம் ஈமிருதமா பலா வாழையில் சொல்லக்கூடிய இதையெல்லாம் ஊட்டி வளர்த்தவள் ஆட்சி இன்னைக்கு பசி எடுக்குதுன்னு சொன்ன உடனே இது பெற்றவர்கள் பத்தி எழுதின என்ன கொடுக்க போறா கண்ணே? நான் பெத்த மகனே உங்களுக்கு சூறா காணி கால் நீட்டிக்க டபுள் நேரம் கால் இதையெல்லாம் அறுத்து கொடுக்க எனக்கு தலைவிதியா அந்த பாவி எனக்கு எழுத்த மகனே என் ராஜமானே நான் வளர்த்த நான் பெத்த ராஜனே அந்த சனிக்கார பிரம்மதேவ என் தலை எழுத்தண்ட நான் பெத்த மகனே இந்த பாவியை வைத்துல நீங்க பெற்று எடுக்க நப்பாவே நான் செடிக்கு ஒரு புவர்த்து நப்பாவே நான் படிக்க ஒரு பூஜை செஞ்சு
நான் போட்ட பூஜை கூட அந்த கடவுளுக்கு ஏற்கல. நான் பாவின பக்கலை பெத்தெடுக்கிற மாரியம்மா கவிதை மண்ணில் பொறுத்துல நீங்க அம்மாவை பாருடா. அம்மா தலை எழுத்துங்க ரமையோ என் கொடுமையோ எங்கடா போய் சொல்லுவேன். நான் பெத்த மகனே மகனே நீங்க மாட்டு கவர் எடுத்து நான் மாமரத்துல ஊஞ்சல் கட்டி நான் பெத்த மகனே. இன்னைக்கு மாமரத்தை கீழே இருந்து நம்ம தான் சீருவாங்கல்லடா. நான் போட்டா கவர் எடுத்து நம்ம மரத்துல ஊஞ்சல் கட்டி அமரம் வாட வளைச்ச வட நீங்க வாடா தெரிஞ்ச வாடா நான் பெத்த மகனே. அன்னைக்கு நீங்க கருவில கலைஞ்சிருந்த இந்த கஷ்டம் எனக்கு நான் பாவி என் பிள்ளைய பெற்று எடுந்தா அது பாதக எனக்கு நேர்ந்து இருக்காது நெந்து இருக்குதுடா என் சாமிங்க. நீங்க போட்டாங்க அவர் எடுத்து பூ மரத்தில் ஊஞ்சல் கட்டி இன்னைக்கு பூ மரத்துங்க என்ன பாவி நான் பொண்ணு தீரவாங்கல்லடாமா. நான் பெத்த மகனை ஞானசேகர நான் எத்தனை நினைப்பேன்டா. நான் எத்த மறப்பேன்டா. என் குற ஆறுமா திருவோம் என் குற நான் யாருக்கிட்ட நான் சொல்லுவேன்டா. எனக்கு அப்பா அம்மா எங்க அண்ணன் தங்கி எனக்கு அக்கா எனக்கு தங்கையும் என் கூட அக்கா பிறந்திருந்தான். அக்கா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பேன். எனக்கு தங்கச்சி மறந்திருந்தான். எனக்கு தங்கச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பேன். நான் தாய்க்கு தலையான பொண்ணுடான ஓரிய பிறந்தவடா. என் கூட பிறந்தவரு நீங்க அண்ணன் வீடு கழித்தவரு எனக்கு தாய் வீடு தருகிற யாரும் கிடையாது. நான் பெத்த மகனே. நான் பாரு வந்து ரொடு பண்ணு நான் வளர்த்த வருஷனால நான் பாட்டி விடுமகள் பாட்டி விடுமகள் கண்ணே. அம்மா நீங்க பால் வெட்டலடா எனக்கு பாட்டி உனக்கு கிட்டலடா. நான் தாரை வந்து ரெண்டு பண்ணு நான் தலைக்கா அஞ்சு முண்டா நான் கெட்டடைஞ்ச பாவிடா. நான் கெட்டடைஞ்ச முண்டா நான் பாவத்தை மடியில கெட்ட வேண்டாம். நான் அறப்பட்ட பாவிடா. நான் திக்கல பறிச்சிட மகனே. நான் தாரை விட்டு நடு போட்டு நான் தாய் வீடு போகலாம். நான் வளர்த்த வரும் ராஜா எனக்கு தாரை வெட்டலடா. நான் வளர்த்த அப்பாவில எனக்கு தாயோட கிட்டலடா. நான் பெத்த மகனே நான் தார மதுராண்டே. நான் எத்தனை பண்ணு வேண்டாம். நான் பெத்த மகனே இந்த காட்டில் என்ன தாள மதுராண்டு நம்ம தங்கள் அனுப்பணும்னா எனக்கு தார உள்ள கிட்டுறது. என்னை பார்க்க வந்த அம்மா மாறைய குறைய கேட்க வந்தாங்க மாறு. இன்னைக்கு அப்பா அம்மா இல்லாத அம்மா மாறு. இன்னைக்கு அண்ணன் தம்பி இல்லாத மாறு. இன்னைக்கு சிரிச்சல பிள்ளைங்கள வாரி கொடுத்த அம்மா மாறு. இன்னைக்கு சிரிச்சலாரத்த என் பொட்டு இல்லாத அம்மா மாறு. இன்னைக்கு தார முள்ள குத்தர் வந்து நாங்க தங்க முடியல. இன்னைக்கு நாங்க தனிமா வாங்கிட்டுண்டா. அந்த தாய்க்கு வந்தது நமக்கு ஒரு பெண் வந்து நம்ம பெண்ணுக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அண்ணா மகளிர் ஒரு ஆள் காணிக்கை நல்ல பெண்ணா அந்த பிள்ளைகளை பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைங்க நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம் அதே மாதிரி நானும் அந்த அம்மா வெளியில ஒரு நாள் நீங்க காணிக்கை போடுவேன். நல்லதான் மகனே நான் இங்க வந்துடுறேன். அண்ணனை இருக்கல நம்ம ஈச்சா முன்ன கொடுத்துறாரு. நான் கொடுமைக்கார முன்ன நிக்கல பரிசப்பா.
என்னால இருக்கத்தான் நான் வளர்த்த ராஜா அம்மா எனக்கு மட்ட மட்ட மாமரண்டா இந்த பாதி வயிற்றுல பிறந்தது பக்கமாரு பாடி அப்படியே போடியா எனக்கு மயிலடங்க எனக்கு சத்து ரெண்டும் ராஜனே நான் வளர்த்த கோவிலண்ணே இன்னைக்கு மட்ட மரம் பட்டு போனா நான் பெத்த மக்க மாறலாம் இந்த கெட்டழஞ்ச முண்டிங்க அந்த மயில் போய் எங்கடங்க எனக்கு கூட்டமா மறந்தா அக்கடமைக்கார முண்டைக்கு எனக்கு குயிலடங்க சத்தி ரெண்டாயிரமா போய் தங்க மாற தாய தரவாடாமா நீங்க குட்ட மரம் பட்டு போன குயில் போய் எங்கடங்க எனக்கு மாங்காய் ரெண்டு வரும் நான் பாவத்தை மடியில கட்ட நான் பாவிக்க எனக்கு மணிப்புறா மேஞ்சு வரும் நீங்க மாதம் இல்ல சிமையில நான் போயிட மாட்டேன் என்னத்துங்க எனக்கு தேங்காய் ரெண்டு வரும் நம்ம மகனை எனக்கு தேல் பூரா மேஞ்சு வரும் இந்த பரிதேசி அம்மாளுக்கு இந்த பாவம் பண்ண அம்மாளுக்கு என் தாய் இல்லாத மாளிகை இல்லை பச்சை மேடல என்னத்துங்க பெத்த மகனே நான் எட்டாத கோயிலுக்கு நான் பாவி இறக்கடா நான் பாவி கொட்டி இறக்க கூடாது நான் மறுபடியும் இறக்க கூடாது நான் பிள்ளை இல்லாத பாவி இறக்க கூடாது மகனே நம்ம ஏணி வச்ச தீவை எத்தனை ஏணி வச்ச தீவை இன்னைக்கு எட்டுல ஒரு தீபா என் எதிர வந்து நிக்கலடா நான் பார்த்தா கோவிலுங்க நான் பரிதாசி முண்டப்படியே தீவை வச்சப்பா எம்மா எனக்கு 10ல வருதுமா இந்த 15 முன்னைக்க எனக்கு பக்கத்தான நிக்கலடா நான் பெத்த மகனே எனக்கு கட்டாட வத்தலடா அம்மா குறைய கேளுடா அம்மா குடிய குறை மீன் பாருடான கல்லுங்களை வச்சு செல்ல நீங்க கல்லுக்கார நீங்க நீங்க அம்மா அந்த கல்லுக்கார நீங்களடா நான் புடியோட வெத்தலையே நான் புத்துக்களை வச்சு சொல்லிடுதான் நீங்க புத்துக்கார நீங்க இந்த பொண்ணுக்கார நீங்க இல்லடா நான் பெத்த மகனே நீங்க வெயில் அடிக்குதுன்னு அம்மா உங்களுக்கு நான் வரல அதை கூட பிடிச்சு எனக்கு வரல அதை கூட பிடிச்சு என் மக்க மாற நீங்க வெயில் பட்ட வரலடா நீங்க அம்மா வச்ச வேதனை வாடிட்டீங்க நீங்க காணல் அடிக்குதுன்னு நீங்க காணல் பட்டு வேணாடா அந்த பாதி வயிற்றுல பிறந்தனா என்ன பாவம் பண்ணணும் இந்த அம்மா வயிற்றுல நீங்க தப்பி பிறந்தவங்கடா தப்பி பிறந்தோம் நீங்க காணல் பட்டு வேணாடா அம்மா வச்சு வர கவலை என ஆடிட்டீங்க ராஜமாரே நீங்க அம்மா நான் பொண்ணு பிறந்த இடத்துல எனக்கு பொங்க மரம் உண்டு புள்ளியாரு கோயில் உண்டு கோயில் இந்த பொங்க மரத்தை வெட்டு வந்த என் புத்தி கட்டு வேடுவாரு
நீங்க பட்டு வச்சு வெட்டியிருந்தார் அப்ப நான் பொண்ணு வந்து தங்கி இருப்பேன் என் பொண்ணு கரைய சொல்லியிருப்பேன் பாருங்க மையன் தாயே நீங்க அள்ளி பிறந்த இடத்துல எனக்கு அரசு வரவு உண்டு பெத்த ராஜன் எனக்கு ஐயன் கோயில் எனக்கு அரச மரத்து நட்டு வந்து அறுவை கட்டம் நடுவேன் நீ அரும்பு வச்சு வெட்டியிருந்தா நாளே வந்து தங்கியிருப்பேன் ஆத்தரத்தை சொல்லியிருப்பான் பெத்த மகனே நான் காட்டு எம்மா எங்கம்மா இருக்கிற தாயே நான் 7 பிள்ளைகளை வச்சிருக்கேன் என்ன பெத்த மாதா இந்த பாதிக்கு ஆண்டவன் கொடுத்த அந்த 7 பிள்ளைகளை எங்க போய் எனக்கு வரைய சொல்லுவேன் என் மக்க மாற பத்தியாலப்பா மக்க மாற பத்தியால இந்த காட்டுல வந்து திக்கு தெரியும் நான் வளர்த்தேன் ராஜனே நான் பெத்த மகனே நீங்க கண்ணு நீங்க 30 அடி போட்டு மூங்கி வச்சு வீடு கட்டிட நான் வளர்த்த மகனே மகனே நீங்க மூங்கில பிரியலனா நான் பெத்த செல்வங்கால சீராள கோவிலான்னு உங்க அப்பறம் விட்டுட்டு நம்ம 3ஆ பிரிஞ்சுட்டு இருந்தோம் நான் 40 அடி போட்டு நாரும் வச்சு வீடு கட்டி நீங்க நாரும் பிரியலடா எங்க அப்பறம் விட்டுட்டு நான் 4ஆ பிரிஞ்சுட்டுண்டா நம்ம 4ஆ பிரிஞ்சுட்டுண்டா கண்ணே இந்த காரக்கணிய சூரக்கணி அறுத்து தரேன் இது எல்லாம் சாப்பிட்டு என் பின்னாடியே வரீங்களா நடக்க முடியலம்மா நடந்தே புண்ணான் காதவழி நடந்தது கால்கள் புண்ணா நோகுதன்று நான் யாரை தூக்குவேன் யாரை விடுவேன் அதனால சின்ன பையனை தூக்கி நான் நடந்து வந்தால் கிடையாதுடா கண்ணே இப்ப நடக்கக்கூடிய நமக்கு சதி நடக்கக்கூடிய விதி அதனால வெயில்காது மண்டையா யார முடிக்கொள்ள அந்த ஆடையெல்லாம் ஓட்ட ஏக்குதுமா அதுக்குள்ள வெயில் அடிக்குதுமா சேலை எல்லாம் கிழிஞ்சிருக்குது பாத்தியா மகனுக்கு என்ன நான் கிழிஞ்ச சேலை கட்டவ கிடையாதுண்ணா அண்ணா எனக்கு சேலை வேணும்னா எங்க அண்ணன் கிட்ட சொன்னா தாய் மாமா கிட்ட கட்ட வண்டி பூட்டிக்கிட்டு காஞ்சிபுரம் பட்டெடுத்து என் தங்கைக்கு கரையும் கம்மியாகும் கும்பகோணம் பட்டெடுத்து என் தங்கைக்கு கொத்தவரம் கம்மியாகும் ஆம்பூர் பட்டெடுத்தா என் தங்கைக்கு அகலமா கம்மியாகும் மாதவரம் பட்டெடுத்தா என் தங்கைக்கு மடிப்பு கம்மியாகும் உன் தாய் மாமா அள்ளி பணம் கொடுத்து சொல்லி தறி போட்டுனேன் வெள்ளிக்கரை வச்சு கட்டின விடாம சித்திரை மாதத்தில் செல்வ தேர வடையில செல்லக்கிளி வாய் திறந்து உங்க மாமன் கிட்ட சேலைன்னு கேட்டேன்னா எனக்கு சேலை வரணும் ஒரு சிறுநகை முன்னு ஒரு முன்னு நான் சீலையை கட்டிக்கிட்டு நான் சிறுநகையை போட்டுக்கிட்டு
நான் பிறந்த சீமைக்கு போனேன் என் சீமையில பெஞ்சு மேலே சேலை நடியாலும் நான் பங்கினி மாதத்தில் பவள தேர் அடையில பவளக்கிளே வாய்ட்டு மாமன் கிட்ட எனக்கு பட்டு கேட்டு எனக்கு பட்டு ஒரு 100 கோல் எனக்கு முன்னுதான் நான் பட்டு படவே கட்டினேன் பவள நகையை போட்டுட்டு நான் பிறந்த பட்டணத்துக்கு போனோம் என் பட்டணத்துல பெஞ்ச மேலே என் பட்டு நடிகள் இடக்கண்ணியும் நான் வெள்ளிக்கரை வச்சு கட்டினவோ நான் விதமா சேர கட்ட அத்தனையும் தாரமா கொடுத்துட்டு இதை கேள்வி வளர்க்கறது தானே இருக்காங்க காய்கறி எடுத்து கொடுத்தேன் வெயில் அடிக்குது முடிக்கிறேன் இந்த காட்டை எங்க போய் நான் பார்ப்பேன் கண்ணே நான் எங்கே கண்டு தம்பிக்கிட்டே கேட்டு பாரு அம்மா ஸ்கூட்டி என் பக்கமார் தாகத்தை தவித்து வாடுறாங்களே நான் எங்க கண்டு தேட போற தண்ணி இந்த காட்டுல தெய்வமே நாவு பிறந்தம்மா தாயே எனக்கு இந்த காரக்கடியும் சூறக்கடியும் தின்னு என் தொண்டையெல்லாம் பிடிக்குன்னு சொல்றேன் அதனால அது ஒரு குட்டை தெரிகிறது காட்சி விஸ்வநாதா இந்த குட்டையில் தண்ணி இருக்குது இது எவ்வளவு ஆழமா இருக்குமோ தெரியாது நான் பெண்ணா பிறந்தவள் என் மக்கமாக பெரிய பிள்ளைகள் இறங்க முடியாது இதுல பாரு எத்தனை மிருகங்கள் குடிச்சதோ எத்தனை பறவைகள் குடிச்சதோ சேர் போல கலகிருக்குது ஆபத்துக்கு பாவம் கிடையாது தாயை பிடித்தாலும் தண்ணீரை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால கண்ணையை முன்னாடியே விடுறேன் அதை நினைச்ச பிறகு கண்ணே உனக்கு பால் பாடாமோ தந்தானா செட்டி பாடம் செய்து விந்தையா கொண்டு போய் சந்தையில் விட்டு பணம் ஆக்கியிருப்பார். ஐயோ என்ன செய்வார் அனுபவி பெண் பிறந்து யாருடைய ஆதரவு அண்டில் பிழைப்பேன் யார ஆதரவை செய்யண்டா கண்ணே அதனால தூக்கு வந்து தூக்கம் வருது வட்ட பாட்டு யாருக்கு வண்டி சார் முதல்ல அதை கண்டுபிடிக்கும்.